உழைப்பாளி படத்தோட ஷூட்டிங் அப்போ ஏற்பட்ட பிரச்சனை என்னன்னு மாங்காடுலேருந்து ராம்மோகன் கேட்டிருக்காரு. நீண்ட நாட்கள் பட தயாரிப்பை நிறுத்தி வைத்திருந்த விஜயா வாகினி நிறுவனம் 20 ஆண்டுகளுக்கு பின்னாலே உழைப்பாளி அப்படின்ற பெயரில் ரஜினிகாந்த் நடிக்கின்ற ஒரு படத்தை தயாரிக்க முடிவு செய்தது. அந்த காலகட்டத்தில் பல பட தயாரிப்பாளர்கள் நட்டத்தை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அதனால் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை சார்பாக எல்லா நடிகர்களும் கலந்து கொண்ட ஒரு கூட்டம் நடத்தப்பட்டது. அந்த கூட்டத்தில் நடிகர்கள் தங்களுடைய சம்பளத்தை குறைத்து கொள்ள வேண்டும் என்று எல்லா தயாரிப்பாளர்களும் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கருத்தை விநியோகஸ்தர்களும் ஆதரித்தார்கள். அந்த கூட்டத்திலே பேசிய ரஜினி, நடிகருடைய சம்பளத்தை குறைக்க சொல்கிறது என்ன நியாயம்? அரசாங்கத்திட்ட வரியை குறைக்க சொல்லுங்கள், அது மாதிரி திரையரங்குடைய வாடகையை குறைக்க சொல்லுங்கள். இதையெல்லாம் செஞ்சிங்கன்னாவே தயாரிப்பாளருக்கு லாபம் வரும் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறி விட்டார். அவருடைய அந்த செயல் விநியோகஸ்தர் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அதன் காரணமாக இனி ரஜினிகாந்த் படத்தை வாங்கக்கூடாது அப்படின்ற தீர்மானத்தை சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் திரைப்பட விநியோகஸ்தர் சங்கம் எடுத்தது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு விநியோகஸ்தர் சங்கம் எடுக்கின்ற முடிவுக்கு எல்லோரும் கட்டுப்படுவார்கள். அப்படி செல்வாக்கு மிக்க சங்கமாக அந்த சங்கம் இருந்தது. அவர்கள் இப்படி அறிவித்து விட்டதனால உழைப்பாளி திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்குமா அப்படின்ற சந்தேகம் திரையுலகிலே பலருக்கும் எழுந்தது. ஆனால் விஜயா வாகினி நிறுவனத்தை பொறுத்தவரையிலே அவங்க படத்தை வாங்கலைன்னாலும் பரவாயில்ல, நாமே நேரடியாக திரைப்படத்தை திரையரங்குகளிலே வெளியிடுவோம் என்று சொல்லி படத்தை ஆரம்பித்து விட்டார். படமும் வளரத் தொடங்கியது, வெளியாகி பெரிய வெற்றியும் பெற்றது. அந்த படம் வெற்றியை பெற்றதுக்கு பின்னாலே அந்த விநியோகஸ்தர் சங்கம் விதித்திருந்த அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, அதை தானாக விலக்கி கொண்டது. ரஜினி சாரை முதல்ல நீங்கள் எப்போ சந்திச்சிங்க அண்ட் அவர் மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான அபிப்பிராயம் இருக்குன்னு ஃப்ரான்ஸ்லேருந்து அஜய் கேட்டிருக்காரு. திரைப்பட வர்த்தக சபை நடத்தி கொண்டிருந்த நடிப்பு பயிற்சி பள்ளியிலே ரஜினிகாந்த் படித்து கொண்டிருந்த போதே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது நான் பத்திரிகையாளனாக இருந்தேன். அப்போ அந்த நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு பல பத்திரிகையாளர்களை அழைத்திருந்தார். அங்கே தான் முதலாக ரஜினிகாந்தை நான் சந்தித்தேன். அதற்கு பின்னாலே எங்களுடைய சந்திப்பு பல முறை அந்த நடிப்பு பயிற்சி பள்ளிக்கு அருகே உள்ள உட்லண்ட்ஸ் ஹோட்டலிலே நடைபெற்றிருக்கிறது.